நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சொல்லுடா மஞ்சு குட்டி. எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு, ஒரு பெரிய பிளான் இருக்கு. அது வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும். ஓகேவா? எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட சொன்னா சூனிய வச்சிருவாங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து கொரியாவுக்கு போக பிளான்ல இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்துட்டு கொரியா போகலாம். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் வீசாவும் டிகிரி இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்குது. நான் வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் போகல. நான் எங்கள் நம்ம ஊர்லேயே டிப்ளமோ தான் படித்தேன். இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே 2 கல்றிச்சு. ஸோ எனக்கு படிக்கல வந்துட்டு நல்லா படிப்பேன். 10th கூட 412 மார்க்கு நல்லா தான் படிப்பேன். ஆனால் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு யூடியூப்குள்ளே வந்துட்டேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுக்கு எதுக்கு நான் படிக்கணும். ஸோ அதனால தான். பட் நான் அங்கே போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு எனக்கு கொரியா போகணும். அதுதான் ரீசன். கொரியா போகிறதுக்கு என்னடா பிளான், என்னடா எப்படிடா போகிறது, என்ன வழி அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னா தேடி பார்த்தாச்சு. நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு, நமக்கு இருக்கிற லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், எப்படி சொல்கிறது, நான் பேசுகிற லட்சணத்துக்கு அங்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏன் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே யாராவது வந்துட்டு நமக்கு, அதாவது அங்கே கொரியாவில் இருக்கிற கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்கணும். எனக்கு யார் கொடுக்க போகிறா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா கதை சொல்லுவேன், அவ்வளோதான். கதை மட்டும் நல்லா அப்படி கதையாக வரும். என் பருப்பெல்லாம் அங்கே வேகாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டடி விசாலாம் போகலாம். ஸோ எனக்கு டிகிரியெல்லாம் முடியாது. நான் வந்துட்டு லாங்குவேஜ் லேர்னிங் இருக்குல்ல, ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ், ஸோ அந்த மூலமாக வந்துட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் பிளான். ஸோ எப்படின்னா, லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 6 to 12 மாதம், அதிகபட்சம் 2 வருஷம் வரைக்கும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2 வருஷம் வந்துட்டு அங்கே லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் அப்படியே முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் சீக்கிங் வீசா வந்துட்டு நான் அப்ளை பண்ணலாம். ஒன்றா நான் வந்துட்டு மீடியா ஓரியன்டாகவே வேலைக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, வெக்கம் கட்டணும், மானம் கட்டணும், நிஜமாக பிடிக்கல. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு வந்துடும். எதுக்குடா என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்டிடியூட, இந்த மனநிலையை வச்சுட்டு நான் எங்கே வேலைக்கு போகிறது? எந்த கம்பெனிக்கு போனாலும் எனக்கு செருப்பு கட்டி அடிச்சு துரத்திடுவாங்க. கேள்வி கேட்காம எனக்கு கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சரிப்பட்டு வராது. ஸோ இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். என்ன தெரியுமா, 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு, அதாவது லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ 2 வருஷம் முடிச்சுட்டு அது முடிக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அந்த லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து அந்த ஃபீஸ் இருக்குல்ல, டியூஷன் ஃபீஸு, ஸோ அதுவே வந்துட்டு அரௌண்ட் 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் வருமா. அதை மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் 8 லட்சம் வரைக்கும் பணம் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு 7 to 8 லட்சம், ஒரு 10 லட்சம் ரவுண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அங்கே செலவுகள் இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். வருஷத்துக்கு அதாவது 10 லட்சம் இருக்கணும், ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் நமக்கு அன்றாட செலவுகளே இருக்கும். அதனால அதுக்கு வந்துட்டு அவ்வளோ பணம் வேணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 8 லட்சம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ்க்கு ஒரு 2.5 லட்சம் ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட இதே 11-12 வந்துருமா. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு கொரியா பறந்து போயிடுவேன். அப்புறம் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் கோர்ஸ் இருக்குல்ல, அது 2 வருஷம் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம டிகிரி ஏதாவது போடுறதுனா போடலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் வீசா அப்டேட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் லாங்குவேஜ் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எப்படி சொல்கிறது, மீடியா சைடு வந்தால் மீடியா சைடு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அப்படி இல்லையா, எனக்கு வந்துட்டு வேலைக்கு போனால் யாராவது எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அது பெரிய தலைவலியாக இருக்குது. யாராவது கேள்வி கேட்டால் சுண்டுன்னு கோவம் வருது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கேள்வி, அதாவது வேலைன்னு விஷயத்தில் இல்லை, எந்த விஷயத்துல எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. யார் நீ என்ன எழுது கேள்வி கேட்குற, நீ யார் எனக்கு கேள்வி கேட்கன்னு தோணுது. அது இந்த ரிலேட்டிவ் எல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வரும் பாருங்க கோவம். யாரா நீ எனக்கு சோறு போடுற, நீ எந்த எனக்கு கேள்வி கேட்குற, உனக்கு என்ன ரைஸ் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு தோணும். கேட்க முடியாது. கேட்டால் எங்கள் அம்மா அப்புறம் சோட்டில் வசதி வச்சிருவாங்க. ஏன்னா கேட்கறதுலாம் அவங்க சொந்தக்காரங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்து எனக்கு செருப்பாடு அடி விடுவோம்னு அதுவும் எனக்கு தெரியாது. விழுகிறப்ப பார்த்துக்காத வரைக்கும் நீங்கள் இருக்க மாட்டேன். கொரியா போயிடா. சரி, ஓகே, நல்லா ஆட்சி மாதிரி பேசுகிறல, மூச்சு விடாமல் பேசாமல் இந்த வேலைக்கு போயிடலாமா என்ன? உருப்படுவியா நீ? ஒரு வேலைன்னா ஒரு வேலை கரெக்டாக இருக்கணும்.
ஓகேடு. ஸோ அதுதான் ஒன்றா வந்துட்டு மீடியா சைட் ஜம்ப் ஆகலாம் வேலைக்கு, இல்லை அப்படின்னா வந்துட்டு இல்லைன்னா மீடியா சைடு வந்துட்டு ஜாபாக வந்துட்டு கிடச்சிச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறப்போ நமக்கு ஒரு இடம் பெஸ்ட்டாக கிடைக்கல இல்லை. ஸோ அப்படி கிடைக்கிறப்ப நான் போயிடுவேன். இல்லை எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னா என்கிட்ட நிறைய கதை இருக்குது. ஸோ என்கிட்ட கொஞ்சம் பணம் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விசா எடுத்துகிட்டு அங்கேயே கேட்ராமா எடுத்துகிட்டு ஒரு டைரக்டர் ஆகிடுவேன். ஓகேவா? ஸோ கதை என்னோடதுல நான் டைரக்டரா இல்லை நான் யாரு தெரியலையே. ஒரு படத்தை ஒரு ட்ராமாவை இயக்குறவங்க தான் இயக்குனர்னா அது கதை நான் கதாசிரியரா இல்லை டைரக்டரா என்னன்னு தெரியல. நான் வந்துட்டு அந்த மாதிரி ஓகேவா. ஸோ என்கிட்ட நிறைய ட்ராமாஸ் இருக்குது. ஸோ ட்ராமா மீன்ஸ் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அப்படியே வந்துட்டு இப்படி போயிடுவேன். ஓகேவா? ஸோ இதான் என்னோட பிளான். இன்னும் ஒரு வருஷம் ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் சொல்ல முடியும். என்ன இது ரெசல்யூஷனா? சரி இல்லை, இது வந்துட்டு என்னோட நியூ இயர் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் நியூ இயர்க்கு எந்த ஒரு இதுவுமே எடுத்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோட லைஃப் டைம் விஷ். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 லட்சம் ரெடி பண்ணணும். 10 ரூபாய் என் கையில கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப தான் நம்மளோட ஒர்த் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பார்ப்போம், ஒரு வருஷம் நான் எனக்கே வந்துட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பண்ண முடியாட்டியும் 1.5 வருஷத்துக்குள்ள. ஆனால் கண்டிப்பா இன்னும் 1.5 இயர்க்குள்ள இங்கிருந்து நான் கொரியா பறந்து போயிடணும். இந்த ஊர் பிடிக்கல, இந்த ஊர் மீன்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு, பட் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பிடிக்கல, எங்க சொந்தக்காரங்களை பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, இந்த ஊருக்குள்ள இருக்கிற யாரையுமே பிடிக்கல. தேவையில்லாம நம்ம விஷயத்துல மூக்க நினைக்கிறாங்க. நம்ம வந்துட்டு என்ன ட்ரெஸ் பண்ணா என்ன, எப்படி இருந்தா என்ன ஜடை போட்டா என்ன, கையில வளையல் போடல, எங்க அம்மா கடை பக்கம் போறதுக்கு இல்ல, உன் பிள்ளைய பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கா, உன் பிள்ளைய வளையல் போடல, உன் பிள்ளைய கழுத்துல ஒண்ணும் போடல, உன் பிள்ளைய காதல ஒண்ணு போடல, உன் பிள்ளைய விரல ஒண்ணு போடல. இவ வாங்கி கொடுக்குறாங்களா? ஏன் டிஷர்ட் போட்டிருக்கா, ஏன் வாங்கி கொடுத்தாங்க டிஷர்ட்? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முதல்ல அவன் போல அவன் பார்த்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக வந்துட்டு அடுத்த விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதுலாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்துட்டு உட்காந்துக்க வேண்டியது, பேன் இப்படி வரல பப்பர் பேன் உட்காந்துக்க வேண்டியது. ஸோ உட்காந்துக்கிட்டு அவளுக்கு என்ன, வீட்டுல சும்மா இருக்கா, அவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன சொத்து கிடக்குது, இந்த நாய் மேல எந்தக்கு உன் வீட்டு கதையே நாரிக்கிட்டு இருக்குது, நீ எந்தக்கடா அடுத்த வீட்டு கதையை பேசுறேன்னு கேட்கணும்னு தோணுது, கேட்க முடியல. ஏன்னா சூனியம் ஜஸ்ட் என்ன பண்றது, என்ன சுத்தி ஒரே சூனியக்காரங்களா இருக்கா. டியர், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சூனியம் தான் அது வந்துட்டு, அதாவது எனக்கு தான் சூனியம் பண்ணாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன், ஓகேவா? ஸோ எனக்கெல்லாம் அந்த டைம்ல செம்ம டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கூட இந்த வீடியோ வந்திருக்குமான்னு தெரியல. 2 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படி என்னத்தை ரெக்கார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. முகரையே காட்டாத முகரைக்கு மேக்கப் வேற போட்டேன். பட் அது போட்டாலும் போட்ட மாதிரியே இல்லை, இருக்கிற மூஞ்சிதான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ நாளைக்கு நான் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் எங்கள் வீடியோவில் போடுறோம், ஓகேவா? அண்ட் வயசாகிறாங்க.